ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுவோம். அதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கொள்ளுவோம். அதே கப்பில் 1/4 கப் சோறு சேர்த்துக்கொள்ளுவோம். அதே கப்பில் காவாசி தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக 2 மேசைக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட அரை தேக்கரண்டி ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். மாவு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும். கரண்டி ஒன்று வச்சு மாவை நல்லா கலந்து கொள்ளுவோம். 1 மணித்தியாலத்திலிருந்து 2 மணித்தியாலம் வரை இந்த மாவை நல்லா புளிக்க விடுவோம். இப்போ எங்களோட அப்பம் மாவு தயாராகிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுவோம். இப்போ அடுப்பில் அப்பத்தாச்சி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அப்பத்தாச்சி சூடான பிறகு மாவை சேர்த்துக்கொள்வோம். 1 நிமிஷம் நல்லா மூடி வேக விடுவோம். இப்போ அப்பம் தயாராகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.